நடிகர் திரு ஆனந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ஆனந்தராஜ் வணக்கம். இப்போ கலைத்துறையில சேவை செய்யறதற்காக நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த முக்கியமான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முக்கியமான சாதனை அப்படின்னு நீங்க எதை கருதுவீங்க சினிமா துறையில? வணக்கம்மா. தந்தி டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த விருது மிக பெருமையான ஒரு எங்கள் சிறப்பு, அதாவது தனித்தன்மையோடு பார்த்தா எங்க தமிழ் திரையுலகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு முக்கியமான விருதாக நான் கருதுறேன். இதெல்லாம் எல்லா நடிகருக்குமே எனக்கு தனிப்பட்ட முறையில இழப்புன்னு கூட சொல்லலாம். தனிப்பட்ட முறையில திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவு என்னை போன்ற நடிகர்களுக்கு அவருக்கு பிடித்த அவர் இதயத்திற்கு நெருக்கமான நடிகர்களில் நானும் ஒருவனா இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். இது தமிழகம் முழுக்க கடல் கடந்து வாழ்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால அவருடைய இல்லாத இந்த இடத்தை பூர்த்தி செய்யறதுக்கு இன்னொரு நடிகரை கொண்டு வச்சு பார்க்கறதுன்றது ரொம்ப கடினமான காரியம் தான். எனக்கு முன்னால பேசிய ஆர் உதயகுமார் அவர்கள் எங்களுடைய திரைப்படத்துறையை பத்தி பேசினாரு, திரைப்பட கல்லூரி மாணவர்களை பத்தி பேசினாரு. நான் அங்க திரைப்பட கல்லூரி மாணவனா நான் அனுபவித்த சில நற்பயன்கள் அங்கே இருக்கிறது. அதாவது 83ல இருந்து நான் அவர் பக்கத்திலே இருந்து அவரு தங்கியிருந்த ரோகிணி லாட்ஜில இருந்து நான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நெருக்கமா, ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்த சில பேர்ல நானும் ஒருத்தன், இல்ல பல பேர்ல நானும் ஒருத்தன் கூட சொல்லலாம். ஸோ அதுபோல ஒரு நல்ல நடிகருக்கு தருகிற ஒரு அங்கீகாரம் இது. அங்கீகாரம் என்பது சற்று எனக்கு சின்ன வலி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதர் உயிரோடு இருக்கும் போதே இந்த விருதை கொடுத்திருந்தா இன்னும் மகிழ்ச்சியா, இன்னும் அவருடைய புத்துணர்ச்சியை இன்னும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்குமோன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது இதை தவறா எடுத்துக்காம, அதாவது என்னன்னா, ஒரு மனிதன் வாழுகிற போது அவனை அங்கீகரிக்காம ஒரு படம் ஓடுகிற போது கைத்தட்டுற மாதிரி, இது அவர் இறந்த பிறகு கைத்தட்டி என்ன பிரயோஜனம்? நம்ம தனிப்பட்ட ஒரு நடிகனாக அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அந்த மகிழ்ச்சி இந்த விருதின் மூலம் எனக்கு சற்று ஆறுதலை தருகிறது. இந்த பத்மபூஷன் என்ற விருதை வழங்கி இருக்கிற மத்திய அரசிற்கும் அந்த அந்த குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு நடிகனுக்கு கைத்தட்டல் எவ்வளவு முக்கியமோ அதே போல விருது, இந்த இந்திய அரசாங்கத்துடைய விருது, இது உலகம் முழுக்க வாழ்கிற மக்கள் பெருமைப்படக்கூடிய விஷயமா நான் கருதுறேன். ஸோ ரொம்ப அவரை பார்த்த பல நடிகர்கள் இருக்காங்க. ஒரு நடிகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள்ல நடிகர் சங்கத்துல அவரை அமர வச்சு பார்த்ததுல எனக்கும் பங்கு உண்டு. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நான் என்னுடைய ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தயவு செய்து அங்கீகாரம் என்று தெரிந்தால் உயிரோடு இருக்கும் போதே நீங்க கொடுத்து அழகு பாருங்க பிளீஸ். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உயிரோடு இருக்கும்போது ஒரு நடிகருக்கு கிடைக்கிற, ஒரு நடிகருக்கோ அல்லது ஒரு திரைப்பட கலைஞருக்கோ கிடைக்கிற ஒரு விருது அதை விட இன்னும் வாழ்நாளிலே இன்னும் சற்று காலம் உயிரோடு இருப்பதற்கான, அதாவது சிரிச்சிட்டே இருங்கன்னு திரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க. சிரிச்சிட்டே இருங்க, கனவு காணுங்க அப்படின்னு. அந்த கனவா போயிடக்கூடாது. இறந்தப்புறம் தருகிற அந்த அங்கீகாரம் இருக்கும்போதே தந்து அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய என் அண்ணன் அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த விருது எனக்கே கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சி. என் மனதின் அடித்தளத்திலிருந்து என் மனமார்ந்த வாழ்த்துக்களை அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய ஆன்மாவிற்கும் என் அர்ப்பணம் செய்கிறேன். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது இருக்குங்களா? நன்றி திரு ஆனந்தராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.